எனக்கு கிடைச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நான் கட்டாயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புறேன். பொறாமை இல்லாத, காழ்ப்புணர்ச்சி இல்லாத, புறம் பேசாத, அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரேர் இல்லையா? அப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரீசெண்டா ஒரு விஷயம் பத்தி சொன்னாங்க. ஹாலுசினேஷன் அதுக்கும் ட்ரீம்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு தெரியாம என்கிட்ட கேட்கல. என்னை டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டது. நான் என்னைய கிளியர் பண்ணிக்கிட்டேன் அந்த தருணத்துல. நான் இதையே உங்களோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா அது நம்ம முழிச்சிட்டு இருக்கிறப்ப நடக்குது. இட் ஹேப்பன்ஸ் வென் வி ஆர் அவேக். ஹாலுசினேஷன்ஸ் வந்து நம்ம ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிஜமாகவே நடக்காத ஒரு விஷயம் நடப்பது போல் நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஹாலுசினேஷன். இது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா மென்டல் இல்னஸ்னால இருக்கலாம், நியூரலாஜிக்கல் டிசார்டர்னால இருக்கலாம், அப்படி இல்லை ஈவன் ட்ரக் யூசேஜ்னால கூட இருக்கலாம். இந்த ஹாலுசினேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கிற மாதிரியும், இல்லாத ஆட்கள் இருக்கிற மாதிரியும், பேசாத வார்த்தைகளை பேசுற மாதிரியும் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, 3 அந்த படம் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து முன்னாடி யாரோ இருந்து பேசுற மாதிரி, யாரோ சைட்ல இருந்து சொல்ற மாதிரி, அவரை ஆர்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் தோணும். அவர் தவறான காரியங்கள் நிறைய செய்வார் அதன் மூலமா. அவருக்கு வேற ஒரு டிசார்டர், அந்த டிசார்டருடைய விளைவு இந்த ஹாலுசினேஷன்ஸ் அவருக்கு வரும். சோ இது வந்து முழிச்சிருக்கிறப்ப நடக்கிறது. இது எப்படி அப்படின்னு சொன்னா ரொம்ப அச்சுறுத்தக்கூடியது. இட் இஸ் அ த்ரெட்னிங் திங் இந்த ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்றது. ஆனா ட்ரீம்ஸ்ன்றது வந்து ரொம்ப சேஃப். நமக்கு தூக்கத்துல தான் நடக்கும். இது முழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு உடனே புரிஞ்சிடும் இது ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி. நிறைய ட்ரீம்ஸ் வந்து நம்மளால ரீகால் பண்ண முடியாது. மறந்து போயிடும், தூக்கத்திலே மறந்து போயிடும். முழிச்சு உட்கார்ந்துருப்போம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வென் வி ரீகால் அதை நம்மளால ரீகால் பண்ண முடியாது. மறுநாள் காலையில நினைச்சு பார்த்தா ஈவன் சிலருக்கு 0% தான் ஞாபகத்துல இருக்கும். ட்ரீம்ஸ் வந்து ஹார்ம்லெஸ். ஆனா ஹாலுசினேஷன்ஸ் வந்து அப்படி கிடையாது. அது வந்து இட்ஸ் த்ரெட்னிங்.